வெல்கம் டு ராசுக்குட்டி விளாக்ஸ். நான் சொன்னேன்ல அப்பயே ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கன்ட்டு. வாங்க பாருங்கள். கம்பெனியில் நல்லா லீவ் விட்டால் கூட வேலை செய்யணும். பாருங்கள், நான் ரீசன் போக சொல்கிறேன். பாருங்கள், டைம் இப்போ கரெக்டாக 6 மணி ஆகுது. வாங்க 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 வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மகளே, பாருங்க கல் எப்படியா இருக்கு போறேன்னு காட்டுறேன் பாருங்க. இப்படி வச்சுக்கணும், சுலவாக போடக்கூடாது. பாஸ்டா போட்டால் தான் எல்லாம் வெயிலில் செத்துரும். அப்படி போடணும். என்னடா கம்பெனி சொல்லிட்டு சூழலில் வந்து கல் இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. கம்பெனியில் லீவ் விட்டாங்கல்ல, அதான் சரி வந்து கல்ல இருக்கலாம் சொல்லிட்டு வந்து கல்ல இருக்கிறேன். டச்சு விட்டு போயிடுச்சு. ஹாய்ங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாருங்கள், கல்ல இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படியா இருக்கிறோம், எப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். நீ ஏன்டா இங்கே வந்து வேலை செய்கிறேன்ட்டு நான் கேட்கலாம். நான் கம்பெனியில் 4 நாள் லீவ் விட்டாங்களா, அதனால் சரி கம்பெனிலேருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். கம்பெனியில் லீவ் விட்டாங்க, இருந்தாலும் அங்கே வந்து 4 நாள் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த 4 நாள் சம்பளத்தை இப்படின்னா போயிட்டு சம்பாதிப்போம் சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். அதான் வீடியோ எடுத்துடலாம் அப்படியே சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள் ப்ளீஸ். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு பாருங்கள். பார்க்கறதுக்கு தான் ஈஸியாக தெரியும், ஆனால் கஷ்டம் இருந்தாலும் செய்வோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, மாதம் ஆனால் லோன் காட்டணுமே, அதுக்காகவாச்சு வேலை செய்யணும்ல. என்ன பண்ணுறது, அப்படியே போகுது லைஃப். இருந்தாலும் முயற்சி விட மாட்டேன். நான் வீடியோ கண்டினியூவாக போடுவேன், யூடியூப்பில் போடுவேன், போட்டு நானும் ஒரு யூடியூபராக ஆகுவேன். அதுக்காக தான் கஷ்டப்படுறேன். இந்த 4 நாள் லீவில் எப்படியாச்சும் வேலை செஞ்சுட்டு போவோம், விலாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த சாமிக்கு என் மேலே பாசமாக கோபமானு தெரியலங்க. மழை வந்துச்சுங்க. பாசம்னு எப்படி சொன்னேன்னா, தம்பி அங்கேயும் கஷ்டப்படுறேன் இங்கேயும் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சு ரெஸ்ட் விட்டுச்சானான்னு தெரியல. பார்த்தா போன அன்றைக்கே மழை பெஞ்சால் அந்த வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால் போன அன்றைக்கி லீவ். அப்புறம் மறாவது நாள் வேலை செய்யலான்னு பார்த்தா மறாவது நாளும் மழை. என்ன பண்ணுறது, அப்புறமா தான் 3வது நாள் இருந்து எப்படியாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இந்த வேலை. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணி ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. அப்புறம் முடிச்சுட்டு 2 நாள் வேலை செஞ்சேன். 2 நாள் வேலை செஞ்சுட்டு கிளம்பி போயிடலாம். ஏன்னா அப்புறம் கம்பெனியில் வேலை இருக்குல்ல, இதை பார்த்தோம்னா அதை விட்டுருவோம்ல. மாதம் ஆனால் வரும் சம்பளம், இது மழை பெஞ்சால் சம்பளம் கிடையாது. சரி நம்ம அப்படி கிளம்பி போயிடலாம் சொல்லிட்டு 2 நாள் வேலை செஞ்சுட்டு அப்படியே கிளம்புனேன். என்ன பண்ணுறது, விலாக் எடுக்க போனேன். பார்த்தா மழை வந்து பழி வாங்கிடுச்சேன்னு. இருந்தாலும் சரி இதை ஒரு விலாகாக எடுத்துருவோமே, 4 பேர் பார்ப்பாங்கள்ல எப்படி கஷ்டப்படுறாங்க செங்கல் சூழல வேலை செய்கிறவங்க சொல்லிவிட்டு, அதனால் சரி விலாகாக இதை எடுத்துருவோம் சொல்லிட்டு இதை எடுத்தேன். என் ஃபேஸ் கூட பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் சிரிச்சுக்கிட்டே எடுத்தேன், இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா டயர்டு தாங்க, பாதி டயர்ட் ஆகிடும், முக்கால்வாசியே டயர்டாகிடுன்னு வச்சுக்கிங்களேன். கஷ்டம். ஐயோ, ஒரு 10 லைன் இழுத்தாலே இடுப்புலாம் பயங்கரமாக வலிக்கும் அந்த வேலையில்.
அதனால தான் பின்னாடிக்கு வரும் பாருங்கள், எங்கள் சித்தி வந்து குனிஞ்சுனே தான் செய்வாங்க. அவங்க பாதி இதுவும் இல்லைங்க, முக்கால்வாசி குனிஞ்சுனே தாங்க வேலை செய்கிறாங்க. என்னாலலாம் அப்படி குனிஞ்சுன்னுலாம் வேலை செய்ய முடியாது. நான் உட்காந்துட்டு தான் அதை உட்காந்துட்டு பண்ணுறேன்ல, இதே மாதிரி தான் உட்காந்துட்டே பண்ணுவேன் வேலை. அப்படி இருந்தும் எனக்குலாம் செம்ம கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது? அவங்களாம் நானாவது எப்படி சொல்கிறது, 4 வருஷம் இதோ லீவு கம்பெனிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இதோ போய் இடையில தான் வேலை செய்கிறேன். அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே வேலை செய்கிறாங்க. அதை பற்றியும் சொன்னாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசில் வந்து அவங்க வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் காசுலாம் கேட்க மாட்டாங்களாம். இந்த வேலை செஞ்சு வேறு வேலைக்கும் போவாங்களாம். அந்த வேலையில் வர சம்பளத்தை வச்சு தான் எதனா அவங்க செலவு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாத்தா கூட பாருங்கள், எப்படி வயசானவர் தானே, அந்த வண்டி சேர்த்த எப்படி இழுக்கிறாருன்னு பாருங்கள். ஐயோ, என்னால் முடியாது இந்த வேலைலாம் செய்யறதுக்கு. அதனால் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன், இல்லைன்னா என்னால் முடியாது. என்னையும் செய்ய சொல்ல மாட்டாங்க அந்த வேலையெல்லாம். அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பாவம், செம்ம கஷ்டங்க அதெல்லாம். இதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணல. அப்படியே பாருங்கள், வாய்ஸ் ஓவர் கொடுக்காமலே பாருங்கள், நல்லாயிருக்கும். அவங்க பேசுவாங்க, எப்படி அவங்க சின்ன வயசில் பண்ணது சேட்டெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க பாருங்கள். கூட கல்ல இருக்கிற வேலை இல்லாத நம்ம தனியாக வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட நானும் போயிட்டு யாரும் உழைப்பு பார்க்க மாட்டேன். இவர் அப்பா மாட்டேன். அப்பா வர வரைக்குமா எழுதி நின்றுக்கிறாரு. இவர் வந்து என்ன கேட்டாங்க தெரியல. பாப்பா தானே விட்டு போலாமா? இப்பதான் விட்டு போறாங்க. இங்க போனாலும் என்ன போய் அந்த காசு மனெல்லாம் கேட்டுக்கிறாங்க எங்க பசங்க. என் பொண்டாட்டிலாம் அங்கே வந்துட்டாங்க, இந்த வேலை இருக்கிறாங்க. அப்புறம் சுப்பை அங்கேயே வச்சுருந்துக்கிறாங்க கூடவே. நாங்கள் படம் பார்த்து வரோம். வரீங்க? ஆமாம், ஓட்டு மேலே படத்துக்காக சொல்லிருந்து திருன்னு வராங்க என் கூட. வீட்டுக்கு வந்து உங்களுக்கு படம் ஓட்டுது வந்தது. நாங்கள் ஒரு 2 விசிறு அது 2 விசிறு இருக்குனாங்க. அப்புறம் என்னென்ன வந்தாங்க வாசம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் ஒரு வேலை இருக்குது, அது பாருங்கள். அது கழுத்தில் போகணும். ஐயோ, அதுவும் கஷ்டம்தாங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எதனா பேசுகிறேன்னு சொன்னாங்க. இல்லை, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்க பேசுகிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த வீடியோவுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பாருங்களேன் எவ்வளோ. ஆனால் அவங்க பேசிகிட்டே வேலை செய்வாங்க, ஒன்றுமே தெரியாது, கஷ்டம் தெரியாது. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா, அவங்க பேசுகிறாங்கல்ல, அது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சொல்ல ஆரம்பிதான். அது சொல்ல ஆரம்பிதான். இல்லை இது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் இப்போ பேசுறதுல கட் பண்ணுறேன். நான் தனியாக அப்புறமா பேசி ரெக்கார்ட் பண்ணேன். திருப்பூர் மட்டும் வரும். அதுக்கு பெருது நாட்டில் பார்த்துக்கலாம். கையை சூழ பண்ணுறாங்க. பார்த்தீங்களே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.